சேதுராமன் நம்மோடு இணைகிறார். சார், என்ன உங்களுடைய கோரிக்கை? வணக்கம், எனது பேர் சேதுராமன். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அவங்க 4 ஆண்டு காலத்துக்கு மேலே போகுது. ஆனால் இந்த ஆண்டுலேருந்து நாங்கள் சென்ற ஆண்டு 2024 மட்டும் 13 போராட்டம் தமிழக விவசாயிகள் நல சங்கத்தால் கையெடுக்கப்பட்டுச்சு. தொடர் போராட்டத்துக்கு, ஆனால் போராட்டத்துக்கு எந்த ஒரு மரியாதையும், விவசாயிகள் போராடுறாங்கிற பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இவர் டெல்டாவுடைய மண்ணின் மைந்தன்கிறாங்க, ஏற்கிறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன பண்ணியிருக்கீங்க இதுவரையிலும்? டெல்டாவுக்கு வந்திருக்கீங்க, எந்த ஒரு விவசாயியை கூப்பிட்டு சந்தித்து பேசணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுப்போகிறோம். விவசாயிகள்னு ஒன்று இந்த 20 லட்சம் ஏக்கர் இருக்குது, விவசாயம்னு ஒன்று நடக்குதுங்கிறதுனாச்சும் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்ன விவசாயிகள் 2ஆம் தர குடிமக்கள் ஆட்டம் நடத்துறீங்களே, என்ன காரணம்? அது எங்களுக்கு புரியல. என்ன அப்படி உங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம்னு தெரியல. நம்ம இன்னைக்கு எப்படின்னா அதிகபட்ச விவசாயிகள் தான் உங்களுக்கு பெரிய அளவில் இந்த எம்எல்ஏவில் கொடுத்துருக்குறாங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயம். அது பண்ணியிருக்கக்கூடாது. இன்னைக்கு ஜனவரி மாதம், இந்த மாதம் 2025 பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்துல தொடர் மழைங்க, பருத்தி கடுமையாக பயிர் செய்யப்படுறது. அதாவது ஓரளவுக்கு விவசாய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடியது நெல் கடுமையாக பின்னோக்கி போகுது, லாஸ் ஆகுதுங்கிறதால பருத்தியை எல்லாரும் கையில் எடுக்கிறாங்க. அப்போ பருத்தி ஒரு குவிண்டால் 100 ரூபாங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுங்க, மத்திய அரசிட்ட பேசுங்கிறோம். இதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. நீங்கள் நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 197 நாடுகள் இருக்கு, எங்கே வேணாலும் நம்மளுடைய பருத்திகளை ஏற்றுமதி பண்ண முடியும். ஆனால் அதில் கவனம் செலுத்தலை. 3 வாட்டி பருத்தி போட்டிருக்கோம். தொடர் மழைங்க, ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து தொடர் மழை 3 வாட்டி பருத்தி போட்டிருக்கோம். நாங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கோம், போராடியும் பார்த்துட்டோம். நிவாரணத்தை பற்றி நீங்கள் எதுலையுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. நிவாரணம்னாவே அது இப்போ வாயை திறக்கிறது இல்லை. அதிகாரிகளை மிரட்டி வச்சிருக்கீங்க, மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேளாண் துறையாக இருக்கட்டும். நீங்கள் கூப்பிட்டு உடனடியாக கணக்கெடுக்கணும். கணக்கெடுப்பு எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்து நீங்கள் செய்யணும். ஆனால் இதுவரையிலுமே எந்த கணக்கெடுப்பும் எடுக்கல. அந்தந்த மாதமும் ஒரு விவசாய குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடத்துறீங்க, அப்போ ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஈர்ப்பு கொண்டு வரோம். ஆனால் அப்போதைக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உடனே அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம், உங்களுக்கு நிவாரணம் பெற்று தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோங்க. இதுவரையிலுமே எந்த ஒரு நிவாரணமும் கிடையாது. விவசாயிகள் மொத்தமாக இந்த தாலியை தவிர பாக்கி எல்லாத்தையும் அடவு வச்சிட்டான். சில பேர் தாலியும் அடவு வச்சிட்டாங்க, தாலி கூட இல்லை. இந்த கவர்மெண்ட் மக்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் எந்த ஒரு நகைங்கிறதே ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாத்தையும் அடவு வச்சிட்டான். தொடர்ந்து நஷ்டம். என்ன பண்ண போறீங்க? இந்த பருத்தி நீங்கள் கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் 71 ரூபா 10 காசுக்கு 77 ரூபா 10 பைசாவுக்கு மத்திய அரசு எடுக்கிறாங்க. அந்த பிரைஸை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட வேணாம். அந்த ஒரு விலையை மத்திய அரசு கிட்ட பேச்சு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வர சொல்லி, நீங்கள் ஆஃபீஸர்ஸ் இருந்தால் தாங்க நீங்கள் ஏலம் நடத்தணும்னு சொல்லலாமே. அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. இல்லைன்னா நீங்கள் இப்போ மறுதளிக்கிறதுங்கிறது ஏற்படுகிறது இல்லைங்க. நீங்கள் கூப்பிட்டு ஆஃபீஸர் நீங்கள் இருக்கணும், இருந்து தாங்க எடுக்கணும். நீங்கள் ஏலத்தை கேளுங்க, 77 ரூபா 10 பைசா நீங்கள் ஃபர்ஸ்ட் கேளுங்க, பாக்கியெல்லாம் கேட்பாங்க. தரமான பத்தி தர நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் ஒன்றும் யாரையும் ஏமாற்றி வாழணுங்கிற அவசியம், விவசாயிகள் கஷ்டப்படுற மொழியை பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. பொய் சொல்லி வாழணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது. விவசாயிகள் இப்போ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கௌரவமாக வாழ்றோம். நாங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கௌரவத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களை காவந்து பண்ண வேண்டியது அரசோட கடமை. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு பார்க்குறாங்க. திரும்பவும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. தொடர்ந்து மக்களுடைய எல்லாருடைய எண்ணங்களும் அது எழுச்சியாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வரணும், வேற வழி இல்லை. ஏன்னா வாழ்வா சாவாதுங்கிற அளவுக்கு வந்துட்டோம் நாங்கள். இதை காவந்து பண்ணக்கூடிய இது நம்ம அண்ணன் எடப்பாடியார்ட்ட இருக்குன்னு நம்பிக்கை தான் வந்திருக்கிறோம். நஞ்சு பார்க்கலாம்.